பாருங்க, சூப்பரான குருமா வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமா வச்சுட்டு நீங்கள் இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறமா பரோட்டாக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத குருமா டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். குடமிளகா போட்டு வைக்கிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து முந்திரி பருப்பு ஒரு 8 இல்லைன்னா 10 முந்திரி பருப்பு இதை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். இது எண்ணெய் ஊற்றிலாம் வறுக்கணும்னு இல்லை, வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு 3/4 பதம் அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இந்த 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. கருப்பு எள்ளு சேர்த்தா குழம்பு வந்து குருமா வந்து கலர் மாறிடும். இதுலேயே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதையும் சேர்த்துக்குவோம். இதுலேயே நல்லா 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்குவோம். பாருங்க, எள்ளு வந்து நல்லா படன்னு நல்லா வெடிக்குது. இந்த மாதிரி வெடிச்சு செஞ்சும் போது தான் நல்லா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வேர்க்கடலை வந்து அந்த தோலோடையே போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம அந்த தோல் எடுத்து தான் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 8 பல்லு பூண்டு ஒரே சைஸாக இருந்தால் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் வந்து சின்னது பெருசுமாக இருக்கிறதுனால ஒரு 10 போடுறேன் நான். இதில் நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துருவோம். இப்போ இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை. ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்குவோம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். இவ்வளோதான். இது எல்லாமே போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, நல்லா வதங்கட்டும். 1/4 மூடி தேங்காயை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுலேயே இந்த வதக்கினதெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதுலேயே இந்த தேங்காய், இந்த வெங்காயம் வதக்கி வச்சதெல்லாம் இருந்ததுலேயே இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பல்ஸில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா 2 பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 1 வந்து நறுக்கி வச்சிருந்தேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன், சின்ன சின்னதாக இருக்கிறது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி போதும். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ இதில் 2 கேரட் வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நிலா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாதி பாதியாக கட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். 2 கேரட் எடுத்துருக்கேன்.
நிறைய வீட்டில் வந்து கேரட் இதாவது குடமிளகா வாங்கி வச்சுட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சைனீஸ் ஐட்டம் மட்டும்தான் செய்யறதுக்கு தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி குருமால போடும் போதும் நல்லா இருக்கும். இது வந்து 2 குடமிளகா, இதுவுமே நீல வாக்குல போட்டிருக்கேன். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கும். இது காரம் இருக்காது, ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். இதுல 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன். பாருங்க, இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன்ல 1.25 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1.25 ஸ்பூன். பாருங்க, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்க, தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்ல ஒரு 3 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். காய் வேகிற நேரம் வரைக்கும் தான் வேகட்டும். பாருங்க, குருமா வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே வந்து 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனிமே இந்த மசாலா ஊற்றி காயில வேகும் போது இன்னும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்ப பாருங்க, இது வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா நைஸ் ஆயிடுச்சு. நம்ம பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காயோட வச்சு அரைச்சதுனால நமக்கு வந்து நல்லா நைஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. பாருங்க, தண்ணி ஊற்றின உடனே நல்லா திக்காயிடுச்சு மசாலா எல்லாம் போட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா திக்கா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்கா வச்சுக்கணும். இன்னும் கொதிச்ச உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அதனால தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுல 2 பச்சை மிளகாய் மட்டும் கீரி போட்டுக்கலாம். நம்ம நல்லா கீறிட்டு போட்டுருங்க. நல்லா பரோட்டாவுக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சூப்பரா குருமா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இதுல மல்லி இலையும் கருவேப்பிள்ளையும் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அருமையான குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குருமாவை நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.